வணக்கம். டிஎன்ஜி ஹேண்ட்கிராஃப்ட்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது, நான் ரீசெண்டாக ஃபினிஷ் பண்ண வயர் கூடைகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதில் 6 கூடைகள் நான் போட்டிருக்கேன். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாடலில் நான் போட்டிருக்கேன். கஸ்டமர் நம்மகிட்ட எப்படி கேட்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நான் கூடைகள் நான் போட்டு கொடுத்துட்ருக்கேன். இது எல்லாமே நார்மல் நாட்டில் எப்பயும் போடுற நம்ம பேசிக் நாட்டில் ஸ்வஸ்திக் அண்ட் பிராண்ட் வயர் கம்பெனி யூஸ் பண்ணி தான் இந்த கூடைகள் எல்லாமே நான் மேக் பண்ணியிருக்கேன். நான் வயர் கூடைக்கு தேவையான மெட்டீரியல்ஸும் எல்லாமே நான் சேல்ஸ் பண்ணுறேன். வயரு, பீட்ஸு, கிளாஸ் வயரு, 50-50 வயரு அப்படின்ட்டு. உங்களுக்கு மெட்டீரியலும் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு என்ன காண்டாக்ட் பண்ணுங்கள். இப்போ நான் யூஸ் பண்ணியிருக்க பிராண்டும் நான் ஸ்வஸ்திக் அண்ட் பிராண்டு தான். ஆனால் இந்த தடவை வயர் எல்லாமே எப்பயும் வாங்குறத விட கொஞ்சம் மொத்தமாக இருக்கிறனால கூடைகள் எல்லாமே நல்லா பெருசாக தெரியுது. நாட் எல்லாமே பெருசாக வர்றப்ப கண்டிப்பாக கூடையும் நல்லா பெருசாக வரும். உங்களுக்கே தெரியும், இதெல்லாமே ஒரு ரோல் கூட தான். ஆனால் எவ்வளோ நல்லா பெருசாக வந்திருக்குன்னு பாருங்கள். இந்த கூடை நம்ம நார்மலாக பேஸ் போட்டுட்டு ஹைட் கிராஸ் நட்டில் போடுவோம்ல, அந்த மாதிரி மாடல் தான் இந்த 2 கூடையுமே. கலர் பாருங்கள், ஆரஞ்சு அண்டு பிளாக் கலர். கஸ்டமர்ஸ் கேட்ட கலர் தான் இது. எல்லோ அண்டு ரோஸ் கலரில் இந்த மாதிரி கூடைகள் மேக் பண்ணியிருக்கோம். இது ஒரு ரோல் கூடை. அடுத்து பீட்ஸு கூடை, ஆம்லா பீட்ஸ் யூஸ் பண்ணி இந்த கூடைகள் போட்டிருக்கேன். இந்த வயர் நார்மல் வயர் தான், நார்மல் டீலக்ஸ் வயர் தான். இந்த வயர் யூஸ் பண்ணி இந்த பீட்ஸ் கூடையை நான் மேக் பண்ணியிருக்கேன். இது பார்த்திங்கன்னா பிளெயினில் டிசைன் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி லைன் டிசைன் பண்ணி ஃப்ளவர் போட்டிருக்கோம். 2 பக்கமே இந்த மாதிரி வரும். இது லைன் பாஸ்கெட் மாடல், பிளாக் அண்ட் ஒயிட் காம்பினேஷனில் லைன் பாஸ்கெட் மாடல். இந்த மாதிரி மாடல், இந்த பிளாக் அண்ட் ஒயிட் காம்பினேஷனில் நிறைய கூடைகள் நம்ம மேக் பண்ணிட்டோம். இப்போ நிறைய பேர் இந்த பிளாக் அண்ட் ஒயிட்டில் தான் அவங்க கேட்குறாங்க. வயர் இப்போ மொத்தமாக இருக்கிறதுனால மெஷர்மெண்ட் எல்லாமே சேம் தான். ஆனால் இப்போ ஒரு ரோல் பிடிக்க வேண்டிய இடத்துல ஒரு ரோலும் கூட கொஞ்சமும் ஆகுது. இப்போ இந்த ஒரு ரோல் கூடையோட மெஷர்மெண்ட் பார்க்கலாம். நம்ம கூட நல்லா பெருசாகவே வந்திருக்குங்க. இது பேஸ் நார்மல் நாட்லேயும் ஹைட் கிராஸ் நாட்லேயும் நம்ம போட்டிருக்கோம். இதோட மெஷர்மெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 6 அடியில் நம்ம எடுத்திருக்கோம். 6 அடியில் 16 வயரு, பேஸ் 8 லைன்ஸ் போடணும். அப்புறம் 4 வயருக்கு அந்த ரோஸ் கலர் ஜாயின் பண்ணி இந்த மாதிரி கிராஸ் நாட் நம்ம இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். இது 2x2 மாடலில் வரும், அந்த எல்லோ கலர் எல்லாமே. அப்புறம் அந்த பார்டர் மாதிரி வர்றது ரோஸ் அண்ட் எல்லோ மிக்ஸ்டு பண்ண மாதிரி வருது. கீழே பாருங்கள், அந்த குமிழ் வர்ற மாதிரி, குமிழாக வர்ற மாதிரி நான் இந்த கூடையை மேக் பண்ணியிருக்கேன். இந்த கூடையோட ஃபுல் டுட்டோரியல் ஆல்ரெடி நம்ம சேனலில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதை இந்த டிஸ்கிரிப்ஷனில் தரேன், வேணுன்றவங்க நீங்கள் பார்த்துக்கோங்க. இதோட ஃபினிஷிங் பாருங்கள், அந்த மாதிரி டைமண்டாக ஃபினிஷ் பண்ணுற மாதிரி இருக்குது. இந்த கூடை சின்ன கூடை, ரிட்டன் கிஃப்ட் கொடுக்கலாம், கோயிலுக்கு கொண்டுட்டு போகலாம். சின்ன குழந்தைகளுக்கு லஞ்ச் பேக் கொடுத்து விட்றதுக்கும் இந்த கூடைகள் நல்லா சூப்பராகவே இருக்கும். இது ஆரஞ்சு அண்டு பிளாக் கலர், சேம் அதே மெஷர்மெண்ட்டு தான். கூடையோட நாட்ஸ் எல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஹேண்டில் பாருங்கள், எஸ்டெப் ஹேண்டில் நான் போட்டிருக்கேன் 2 கூடைக்குமே. எப்பயுமே எவ்வளோதான் நம்ம மொத்தமாக போட்டாலும், வயர் மொத்தமாக இருந்தாலும் நம்ம நாட்ஸ் டைட்டாக போட்டுக்கோங்க. இது பாருங்கள், 2.5 ரோலில் நெல்லிக்காய் பீட்ஸு கூட. இதோட பேஸ் பார்த்திங்கன்னா நல்லாவே அகலமாக இருக்கும். இதோட பீட்ஸ் பாருங்கள், இது ரெட் கலர் ஒரு லைன், ப்ளூ கலர் ஒரு லைன், க்ரீன் கலர் ஒரு லைன், அந்த மாதிரி கொடுத்துருக்கேன். இதில் மல்டி கலரில் கொடுத்துருக்கேன். ஒரு மாதிரி மிக்ஸ்டு பண்ண மாதிரி மல்டி கலரில் இந்த கூடையை நான் கொடுத்துருக்கேன். எப்போயும் யூஸ் பண்ணுற ஸ்வஸ்திக் அண்ட் பிராண்ட் டீலக்ஸ் வேரில் தான் இந்த கூடையை நான் மேக் பண்ணியிருக்கேன். இதோட மெஷர்மெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 7.5 அடியில் எடுத்துக்கோங்க. 7.5 அடியில் 26 வயர், பேஸ் 13 லைன் போட்டுக்கணும். இந்த அளவு எடுத்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். பேஸ் போட்டு முடிச்சதும் அடியில் குச்சி சொருகிக்கோங்க. அப்போ தான் இந்த கூடை நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் உங்களுக்கு பேஸ். அதுக்கப்புறம் ஒரு 4 லைன் ரன்னிங் வயர் லேடர் நாட் போட்டு நீங்கள் வச்சுக்கணும். அப்புறம் அடுத்து ஃபுல்லாகவே பீட்ஸுக்கு ஒருக்காக ஒரு கிராஸ் நாட், அப்புறம் ஒரு லைனில் பீடு, ஒரு கிராஸ் நாட் பீடு, அந்த மாதிரி போட்டுக்கோங்க. நான் ஒரு லைன் ஃபுல்லாக ரெட்டு, அப்புறம் ப்ளூ, க்ரீன், அப்புறம் திரும்ப ப்ளூ, அப்புறம் ரெட். லாஸ்ட்டாக 5 லைன் போட்டு முடிச்சிருக்கேன், ஒரு லைன் உள்ளே போட்டு மடக்கிறதுக்காக. ரொம்ப ஹைட்டாக போட வேணாம், அப்புறம் ஹேண்ட்பேக் மாதிரி இருக்கும். மீடியம் சைஸாக நீங்கள் ஹைட்டு போட்டுக்கோங்க. ஹேண்டில் பாருங்கள், ஒரு நாட்லேருந்து ஃபுல்லாகவே நான் எடுத்து போட்டிருக்கேன். அதனால் நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்கும் ஹேண்டில். எப்பயும் போல தான் இன்னர் வேர் அளந்துட்டு அதிலேருந்து 2.5 பங்கு அவுட்டர் வேர் அளந்து நீங்கள் போட்டுக்கோங்க.
இது கொஞ்சம் பெரிய கூட நல்லா லஞ்ச் பேக்கு வச்சுக்கலாம். பெரியவங்க லஞ்ச் கொண்டு போகிறதுக்கு, மார்க்கெட்டுக்கு. இதில் வந்து நம்ம நிறைய பீட்ஸும் நம்ம வந்து யூஸ் பண்ணலை. அதனால் உங்களுக்கு வந்து சூப்பராகவே இருக்கும். இந்த கூட வந்து உங்களுக்கு என்ன மாதிரி பீட்ஸ் கிடைச்சாலும் இந்த பீட்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ சிலிண்டர் பீட்ஸு, ஓவல் பீட்ஸு, டைமண்ட் பீட்ஸு நிறைய கிடைக்குது. உங்களுக்கு என்ன பீட்ஸ் அவைலபிளாக இருக்குது அப்படின்னா கூட இந்த மாதிரி நீங்கள் பீட்ஸ் அரேஞ்ச் பண்ணி நீங்கள் போட்டுக்கலாம். இந்த ஒயிட் கலரில் வயர் யூஸ் பண்ணி நீங்கள் போடுறப்ப தான் இந்த பீட்ஸ் வந்து நல்லா கான்ட்ராஸ்டாக உங்களுக்கு சூப்பராக இருக்குது. அடுத்து வந்து இது 2 ரோலில் டிசைன் கூட. இதில் பாருங்கள், ஃபுல் அண்ட் ஃபுல் பிளெயினாக ரோஸ் கலரில் நான் வந்து போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் லைன் போட்டு அப்புறம் அந்த பூ டிசைன் வந்து 2 பக்கமே நான் வந்து கொடுத்துருக்கேன் நான். அப்படின்னா தான் இந்த கூடை வந்து நல்லா சூப்பராகவே ஃபினிஷ் ஆகி நம்மளுக்கு கிடச்சிருக்கும். இதோட நாட்டும் பாருங்கள் எவ்வளோ நல்லா மொத்தமாக இருக்குது பாருங்கள். பெரிய பெரிய பூவாக கிடச்சிருக்கு நம்மளுக்கு. நல்ல வயர் இந்த தடவை நல்லா மொத்தமாக எனக்கு வந்து வந்துருந்துச்சு. இருந்தாலும் டைட்டாக நம்ம போட போட உங்களுக்கு சூப்பராக இருக்கும். இதோட மெஷர்மெண்ட் வந்து நிறைய வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். அதை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. இது வந்து 3 ரோலில் லைன் பாஸ்கெட் கூட. இப்போ இந்த கூடையோட மெஷர்மெண்ட் பார்க்கலாம். இது வந்து 8.5 அடியில் 30 வயர் கட் பண்ணிக்கணும். பேஸ் வந்து 13 லைன் போட்டிருக்கேன். ஹைட் வந்து நீங்கள் ஒயிட் 2 லைன் அப்புறம் பிளாக், ஒயிட் 2 லைன் பிளாக், இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவாக நீங்கள் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி லைன் பாஸ்கெட் டிசைன் போடுறப்ப நீங்கள் ஏணிப்படி முடிச்சு போட்டாதான் உங்களுக்கு அந்த லைன் வந்து நல்லா ஈவனாக உங்களுக்கு வந்து கிடைக்கும் எல்லா பக்கமே. ஹேண்டில் வந்து 2 நாட்லேருந்து ஹேண்டில் எடுத்து நான் போட்டிருக்கேன். நல்லா ஸ்ட்ராங்காக உள்ளே வந்து 5 வயர் வந்து வச்சுருக்கேன். அந்த இன்னர் வயரை நான் வந்து சொருகியிருக்கேன். அப்படின்னா தான் வந்து கூட நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்றதுக்காக. பிளாக் அண்ட் ஒயிட் காம்பினேஷனில் நிறைய கூடைகள் நான் வந்து போட்டிருக்கேன். அதையெல்லாம் நம்ம பார்க்குறதுக்கு நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். அப்போ நிறைய வீடியோஸ் வரும் உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பார்க்குறதுக்கு. வயர் கூடைகள் சேல்ஸ் பண்ணுறவங்க இந்த மாதிரி டிசைன்ஸ் கூடைகள் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி சேல்ஸ் பண்ணுங்கள். உங்களுக்கும் வந்து நல்லா சேல்ஸ் ஆகும். இந்த கூடைகளில் ஏதாவது டவுட் இருக்குது, இந்த கூடைகள் ஏதாவது ரேட்டெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு வந்து எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வயர் கூடைகள் ஆர்டர் கொடுக்குறப்ப கண்டிப்பாக வந்து டைம் கொடுங்க. அப்படின்னா தான் வந்து உங்களுக்கு நீட்டாக நாங்கள் ஃபினிஷ் பண்ணி நீட்டாக நாங்கள் வந்து பேக்கிங் பண்ணி இந்த மாதிரி உங்களுக்கு அனுப்ப முடியும். வயர் கூடைக்கு தேவையான மெட்டீரியல்ஸும் நான் சேல்ஸ் பண்ணுறேன். மெட்டீரியல்ஸ் வேணும்னாலும் ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு வந்து எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.